அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். மிருக மலம் இருக்குது பார்த்தீங்களா? மிருக மலம், தூமக்கரு. தூமக்கரு என்றால் என்ன? அது எதுக்கு பயன்படுத்தலாம்? தூமக்கரு பூனை, கழுதை, பன்றி, குதிரை, நாய், இந்த 5 மலத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு நிழலில் உலர்த்தணும். நிழலில் உலர்த்தி பவுட்ராக்கி வச்சுக்கணும். இன்னொரு முறை இருக்குது. அது சட்டியில் போட்டு 5 மலத்தை வச்சு வறுக்கலாம். வறுத்திங்கன்னா உங்களால் மூச்சு பிடிக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு பின்விளைகள் அதிகமாக ஏற்படும். தூமக்கரு, இந்த தூமக்கரு, இந்த 5 விதமான கரு, அந்த இது எடுத்துன்னு வரீங்க. கருகி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பச்சாவே நிழலில் உலர்த்தி அரைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு எதிரி நம்மளை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான். எதிரி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னா அந்த எதிரியை இந்த தூமக்கரை வச்சு ஒரு ஆக்சிடெண்ட் பண்ண வைக்கலாம். அவன் வண்டியில் இந்த தூமக்கரை லைட்டாக தடவிட்டிங்கன்னா அவன் வண்டி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடும். இந்த தூமக்கரு எதிர் வீடு சும்மா சண்டை போடணும் இருப்பான். நம்மளால் தொந்தரவு தாங்க முடியாது. இந்த தூமக்கரை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணியில் கரைச்சிக்கணும் அல்லது பன்னீரில் கரைச்சிக்கணும். எல்லாம் கரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்னும் ஒரு மூடி இதை எடுத்துன்னு போயிட்டு எதிரி வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். டெய்லியும் சண்டை நடக்கும். அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கை கால் விளங்காமல் போவோம், கை கால் உடையும். அவங்க குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. அதுக்காக தவறான நோக்கத்தில் இதை பண்ணக்கூடாது. நமக்குன்னு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் பார்த்தீங்களா, உங்களால் தாங்க முடியாத பட்சம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுதான் நினச்சேன். நிறைய சிஷ்யர்கள் தூமக்கரு இருக்கா, தூமக்கரு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க சொல்லுங்கள் குருஜி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. தூமக்கரு இந்த 5 விதமான மிருகங்கள்லேருந்து எடுக்கிறது. அதோடைய மலம்தான் அந்த தூமக்கரு. அதை நீங்கள் கருகி பயன்படுத்தினா நல்லா வேலை செய்யும். ஏன்னா கருகி பயன்படுத்தினா யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் அப்படியே பயன்படுத்தினா நாற்றம் வரும், அதிகமாக நாற்றம் வரும், வாடை வரும். அதனால தான் சொல்கிறேன், கருகி பயன்படுத்துங்க. ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்துன்னு கரைச்சி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க வீட்டு நிலத்துல மேலே ஊற்றினா கூட அந்த நிலமே குட்டிச்சவராகிடும், பயிரிட முடியாது. புரிஞ்சுங்களா? ஒரு வாகனத்தில் ஊற்றினா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஒரு வீட்டு பக்கத்தில் போய் ஒரு வீட்டு உள்ளே ஊற்றினா அந்த வீடே குட்டிச்சவராகிடும். ஒரு செத்த சம்மதி கட்டிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, செத்த சம்மதி மேலே ஊற்றின கல்லறைன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லர் மேலே ஊற்றினா அதோட ஆத்மா வெளில வராது. பலவிதமான வேலைகளை செய்யணும் தான் தூமக்கரு. கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கு எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தூமக்கரு பயன்படுமாங்காட்டியும் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கோ ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதும் தூமக்கரு பயன்படாது. புரிஞ்சுங்களா? இதுக்கான மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படியே நீங்கள்